الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون மகத்துவமும் மாண்பும் பொருந்திய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு கடமையாக்கிய மகரிப் தொழுகையை அவனுக்காக நிறைவேற்றியவர்களாகவும் பின்பு அவனிடத்தில் மட்டுமே பிரார்த்தனை செய்தவர்களாகவும் நாம் இங்கே ஒன்று கொண்டிருக்கிறோம். இறைவனை நினைவு கூறுவோம் என்கிற தலைப்பின் கீழ் தொடராக பல செய்திகளை நாம் பார்த்து வந்தோம். அல்லாஹ் இந்த மனிதர்களை படைத்ததற்கான காரணமே இந்த மனிதர்கள் தங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்விலும் தன்னை நினைவு கூற வேண்டும் என்பதற்காகத்தான் என்று அல்லாஹ் சொல்லியிருப்பதையும், மனித படைப்பினுடைய நோக்கமே அல்லாஹ்வை நினைவு கூறுவதுதான் என்பதையும், இப்படி எல்லா நேரங்களிலும் நாம் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும் என்று இருந்தாலும் அல்லாஹ்வை சில சூழல்களை சுட்டி காண்பித்து, சில நிலைகளை சுட்டி காண்பித்து, இந்த நிலையை நீங்கள் அடைந்தால் என்னை நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் சொன்ன குறிப்பிட்ட சில செய்திகளை நாம் பார்த்தோம். அதில் சொல்லப்பட்ட செய்திகள் தான், சோதனை வருகிற நேரத்தில் நாம் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும், அல்லாஹ் நமக்கு அருட்கொடைகளை வழங்குகிற நேரத்தில் நாம் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும், ஷைத்தானிடமிருந்து நமக்கு ஊசலாட்டல் ஏற்படுகிற நேரத்தில் நாம் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். அல்லாஹ் சில நேரங்களில் நமக்கு அத்தாட்சியை ஏற்படுத்துவான், நமக்கு அவனுடைய அத்தாட்சிகளை காட்டுவான். அந்த நேரங்களில் நாம் அல்லாஹ்வை நினைவு கூறணும். அடுத்து இந்த எதிரிகளை சந்திக்கிற நேரத்தில், அது உயிரை பணயம் வைத்து வாழ்வா சாவா என்கிற நிலையில் எதிரிகளை சந்தித்தால் அங்கேயும் நினைவு கூற வேண்டும். அது அல்லாமல் ஒரு கொள்கைக்காக பிரச்சாரம் செய்கிற நேரத்தில், விவாதித்து சரி தவறு என்று முடிவெடுக்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம் பேசினால், அந்த எதிரிகளை சந்திக்கிற நேரத்திலும் நாம் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும் என்கிற செய்திகளை கடந்த வாரம் நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹ் இன்னும் சில செய்திகளை சொல்லி, இதை நீங்கள் அடைந்தால் நினைவு கூறுங்கள் என்கிற செய்தியும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்றுதான், மனிதர்கள் பாவம் செய்த பிறகு அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும் என்கிற செய்தியையும் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். பொதுவாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது, மனிதர்கள் வெட்கக்கேடான காரியங்களை செய்தாலோ அல்லது அவர்களுக்கு அவர்களே தீங்கிழைத்து கொண்டாலும், வல்லதீன இதா ஃபவு ஃபஹீஷா, மனிதர்கள் தங்களுக்கு தங்களே தீங்கிழைத்து கொண்டாலோ, அவுலலமு அன்ஃபுஸஹும், அவர்கள் வெட்கக்கேடான காரியங்களை செய்தாலோ, திக்ரல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள், ஃபஸ்தக்ஃபிருஹு லிதுனூபிஹிம், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கோருவார்கள். அப்போ எந்த இடத்துல அல்லாஹ் நினைவு கூறணும் அப்படின்னு குறிப்பிடறான்னு கேட்டால், இறை அடியார்கள், இறை நம்பிக்கை கொண்டவர்கள் பாவம் செய்து விட்டார் இந்த செய்தி அல்லாஹ் சொல்லும்போது, இதற்கு மேலே உள்ள வசனங்களில் இறை நம்பிக்கையாளர்களை பற்றி அல்லாஹ் பேசிக்கொண்டே வருவான். அவங்கள பற்றி ஒரு விஷயமா சொல்லும்போது அதில் அல்லாஹ் இதையும் சொல்கிறான், அவர்கள் பாவம் செய்தால், தங்களுக்கு தங்களை தீங்கிழைத்து கொண்டால், மானக்கேடான காரியங்களில் ஈடுபட்டால் உடனடியாக அவர்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள். நினைவு கூர்ந்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே அந்த மனிதர்கள் பாவ மன்னிப்பு கோருவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ இந்த வசனத்தோட கருத்து என்னன்னு கேட்டால், அல்லாஹ் எங்கே நினைவு கூறணுங்கிற கருத்தையும்
இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. பொதுவாக இந்த வசனத்திற்கு சான்றாக ஏராளமான வரலாறுகளை திருமறை குர்ஆனில் நாம் பார்க்க முடியும். அதில் ஒரு வரலாறு எல்லா முஸ்லீம்களும் அறிந்திருக்கிற ஒரு செய்தி. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கிறான். ஆதம் நபியை படைச்சி அவர்களுக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் கட்டளையிடுறான், இந்த பூமியில் நீங்கள் எங்கே வேணாலும் பயணம் பண்ணுங்க, இந்த சொர்க்கத்தில் இந்த சோலையில் நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் பயணம் செய்யுங்கள், ஆனால் இந்த மரத்தை நெருங்கிறாதீங்க என்று அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் கட்டளையிடுகிறான். அந்த கட்டளை நிறைவேற்றுவாங்க. ஷைத்தான் அவர்களுக்கு தீய எண்ணங்களை ஏற்படுத்துகிறான். அதன் காரணமாக மரத்தை நெருங்கி விடுகிறார்கள். அல்லாஹ் அவர்களை தண்டிக்கிறான். தண்டித்தவர்களை பூமிக்கு அனுப்பி விடுகிறான். அனுப்பின உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டாங்க. பாவ மன்னிப்பு கேட்பதும் கூட அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் ஒரு அம்சம்தான். அல்லாஹ் அவங்களை தண்டித்து அவங்கள பூமிக்கு அனுப்பின உடனே அவங்க அல்லாஹ்வை நினைவு கூறுறாங்க. எந்த வகையில்னு கேட்டால் அவர்கள் செய்த பாவத்திற்கு பாவ மன்னிப்பு வேண்டி அல்லாஹ் நினைவு கூறுறாங்க. ரப்பனா தலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகுனன்ன மினல் ஹாசிரீன். அல்லாஹ், எங்களுக்கு நாங்களே அநீதிக்கக்கூடிய கூட்டமாக இருக்கிறோம், நீ எங்களுக்கு அருள் பாலிக்கலைன்னு சொன்னால் நாங்கள் நரகவாசிகள் ஆகிடுவோம், தீயவர்கள் ஆகிடுவோம், நாங்கள் நாசமாகி விடுவோம், அதனால எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செஞ்சாங்க. அப்போ அந்த செய்தி எந்த கருத்து நமக்கு உணர்த்துதுன்னு கேட்டால், பாவம் செய்யக்கூடியவர்கள் மனிதர்கள். அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் இருந்து ஏராளமான பாடங்களை நாம் பெற முடியும். அதில் ஒரு பாடம் தான், பாவம் செய்துவிட்டால் அந்த பாவத்தை உடனடியாக அல்லாஹ்விடத்தில் சொல்லி நாம் அல்லாஹ்விட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும், அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து விட வேண்டும் என்கிற கருத்து இருக்கிறது. அதில் உள்ளடக்கமாக இன்னொரு கருத்து இருக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே பாவம் செய்தார்கள். இங்கே அல்லாஹ் பாவம் செஞ்சாங்கிற அந்த வரலாறு குறிப்பிடுவது இது மாதிரி நீங்கள் பாவம் செஞ்சால் இந்த நினைவு கூறுங்க அப்படிங்கிற கருத்தை மட்டும் சொல்றதுக்காக இல்லை. அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்லும்போது அதை சிந்தித்தால் அதற்குள்ளாக இன்னும் ஏராளமான செய்திகளை அல்லாஹ் வைத்திருப்பான். அந்த வகையில் இதில் இன்னொரு கருத்து என்ன வருதுன்னு கேட்டால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாவம் செய்தார்கள். ஏன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்று குறிப்பிட்டு சொல்லுகிறோம்? முதலில் படைக்கப்பட்ட மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதே மாதிரி அவர்களுடைய படைப்பை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் தன்னுடைய கைகளால் ஆதம் நபியை படைத்தான், தன்னுடைய உருவத்தை போன்று படைத்தான். அப்போ உலகத்தில் மனிதர்களுக்கு எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிற சிறப்பை விட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பல லட்சம் மடங்கு சிறப்பு இருக்கு. அல்லாஹ் தன்னுடைய கைகளால் படைத்த ஒரு படைப்பு. அந்த படைப்பு ஒரு பாவம் செய்யும். அப்போ அந்த படைப்பு பாவம் செய்யுதுன்னா அது போன்று படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளும் பாவம் செய்யும். அதற்கிட இரண்டாம் தரத்தில் மூன்றாம் தரத்தில் படைக்கப்பட்ட நம்மை போல எல்லாரும் பாவம் பண்ணுவோம். அல்லாஹ் தன்னுடைய கைகளால் படைத்த ஒரு மனிதருக்கு அல்லாஹ் பாவம் செய்கிற இயல்பை வைத்திருந்தான். அப்போ நம்ம என்ன விளங்கணும்? நாமும் பாவம் செய்வோம். பாவங்கள் செய்வதிலிருந்து நாம் யாரும் விதிவிலக்கான நபர்களாக இருக்கவே முடியாது. இன்னும் சொல்ல போனால் உலகத்தில் பல விஷயங்களுக்கு விதிவிலக்கு இருக்கும். ஆனால் இந்த பாவம் செய்வதற்கு, தவறு செய்வதற்கு எந்த விதிவிலக்கையும் நம்மால் சொல்லவே முடியாது. பெரிய அறிவாளியும் தவறு செய்வார். ஒரு முட்டாள் என்று உலகத்தால் பார்க்கப்படுகிற நபர் அவரும் தவறு செய்வார். மெத்த படித்த ஒரு ஞானி அவரும் தவறு செய்வார். படிக்காத நபர் என்று உலக மக்களால் சுட்டிக்காட்டப்படுகிற நபர் அவரும் தவறு செய்வார். ஏழையாக இருக்கிறார் அவரும் தவறு செய்வார். பெரும் செல்வந்தராக இருக்கிறார் அவரும் தவறு செய்வார். உலகத்தில் எந்த கேட்டகரி வச்சுமே இவர் பாவம் செய்வார், இவர் பாவம் செய்ய மாட்டார்னு பிரிக்க முடியாது. மற்ற விஷயங்களுக்கு பிரிக்கலாம். அப்படி உலகத்தில் பிரிப்பதற்கு பல விஷயங்கள் இருக்கு. ஆனால் தவறு செய்வதற்கு இந்த மாதிரி கேட்டகரியை வச்சு பிரிக்கவே முடியாது. மௌத்துக்கும் பிரிக்க முடியாது. ஏழைகள் மரணிப்பதை போல பணக்காரர்கள் மரணிப்பாங்க, முட்டாள்கள் மரணிப்பதை போல அறிவாளிகள் மரணிப்பாங்க, நல்லவர்கள் மரணிப்பதை போல கெட்டவர்களும் மரணிப்பாங்க. எப்படி மௌத்துக்கு ஒரு அளவுகோலை வச்சு இது இவங்களுக்கு நடக்காதுன்னு சொல்ல முடியாதோ, அது போல மனிதர்களுக்கு ஒரு அளவுகோலை வச்சு இவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள், இவர்கள் தவறிழைக்க மாட்டார்கள் என்று எந்த மனிதர்களுக்கும் சொல்லவே இயலாது. அப்போ அதைத்தான் அல்லாஹ் அந்த செய்தியில் உணர்த்துறான். தன்னுடைய கைகளால் படைக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தவறு செய்தார்கள். இது நம்ம பெற வேண்டிய ஒரு பாடம். இப்போ நம்முடைய பார்வையில் கூட நாம் ஒரு பாவம் செய்வோம். பாவம் செஞ்ச பிறகு நம்ம உள்ளத்தில் ஒரு சின்ன உறுத்தல் ஏற்படும். சிலருக்கு உறுத்தல் ஏற்பட்டு இது மாதிரி பாவம் பண்ணிட்டோமே,
அப்படின்னு சொல்லி அந்த பாவத்திலிருந்து அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்பதற்காக அல்லாஹ்வை அதிகமாக பிரார்த்தனை செய்வோம், அல்லாஹ்விடத்துல அதிகமாக பாவ மன்னிப்பு கோருவோம். இப்படித்தான் ஒரு முஸ்லீம் செயல்படணும். ஒருவர் பாவம் செய்து விட்டால் அந்த பாவத்திலிருந்து மன்னிப்பை பெறுவதற்காக அதிகமாக அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். சிலருடைய உள்ளத்துல சைத்தான் எப்படி சிந்தனையை போடுவான்னு கேட்டா, பாவம் செஞ்சிருப்பாங்க, அவர் பாவம் செஞ்சு அந்த பாவத்திலிருந்து விடுபட்டு இருக்கலாம், மீண்டும் சைத்தான் அதே பாவத்தை செய்ய வைப்பான். மீண்டும் அந்த பாவத்தை செஞ்சு வச்சு மறுபடியும் பாவம் மன்னிப்பு கேட்போம், மறுபடியும் சைத்தான் அந்த பாவத்தை செய்ய வைப்பான், மீண்டும் பாவ மன்னிப்பு கேட்போம். இப்படி தொடர்ந்து நடக்கும்போது சைத்தான் ஒரு நேரத்தில் சிந்தனையை போடுவான், எத்தனை முறை பாவ மன்னிப்பு கேட்டாலும் இந்த பாவத்தை நீ செஞ்சிருவ. ஒரு தரம் பண்ணோம் பாவ மன்னிப்பு கேட்டோம் சரி, 2 தரம் பண்ணோம் சரி, 3 தரம் பண்ணோம் சரி, ஒரு 4 தர 10 தர 15 தர எத்தனை பேரை ஒரே பாவத்தை பண்றோம், பண்ண பிறகு மீண்டும் அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கிறோம், மறுபடியும் அதே பாவத்துக்கு வர்றோம்னா சைத்தான் சொல்லுவான், நீ இந்த தடவை பாவ மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அவன் பாவம் பண்ணோம், பாவ மன்னிப்பு கேட்டோம், மீண்டும் மீண்டும் பண்ணோம், மீண்டும் மீண்டும் கேட்டோம், சைத்தான் என்ன பண்ணுவான், நீ இப்படி கேட்டா அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அப்படின்னு சொன்னதுனால பாவ மன்னிப்பு கேட்பதிலிருந்து விலகுகிற சிந்தனை ஏற்படும். அப்படி ஒரு மூமினுடைய வாழ்க்கை போகவே கூடாது. எத்தனை முறை பாவம் பண்ணாலும், எத்தனை முறை ஒரு பாவத்தை செய்து அந்த பாவத்திலிருந்து அல்லாஹ்விடத்தில் விடுபடுவதற்காக பாவ மன்னிப்பு கேட்டால் அதை அல்லாஹ் நிச்சயமாக ஏற்பான். ஆனா கேட்கும்போது என்ன மனசுல வச்சு கேட்கணும்னா, இந்த பாவத்தை மறுபடியும் நான் செய்ய மாட்டேங்கிற நியத்தோட கேட்கணும். செய்ய மாட்டேங்கிற நியத்தோட கேட்டு மீண்டும் அந்த பாவம் நம்முடைய வாழ்க்கையில வந்தா அது வேற. ஆனா கேட்கும்போது செஞ்சிருவோம், மறுபடியும் இந்த பாவம் நம்ம வாழ்க்கையில வந்துருங்கிற மனநிலையில கேட்டா அந்த பாவ மன்னிப்பை அல்லாஹ் ஏற்க மாட்டான், அதுக்கெல்லாம் பாவ மன்னிப்பு வழங்க மாட்டான். அப்போ எல்லா மனிதர்களும் பாவம் செய்வார்கள், அதிகமாக பாவம் செய்வார்கள். நம்ம கிட்ட இருக்க ஒரே ஒரு ஆயுதம் என்னன்னு கேட்டா, செய்த பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்துல சரியான முறையில் பாவ மன்னிப்பு கேட்கணும். அப்போ அப்படி பாவ மன்னிப்பு கேட்கிறோம்னு சொன்னா ஒரு தவறு நிகழ்ந்த உடனேயே, நிகழ்ந்த அடுத்த நேரத்துல நம்முடைய உள்ளத்துல அல்லாஹ்வை பற்றி நினைவு ஏற்பட வேண்டும். இன்னொரு இடத்துல சில ஹதீஸ்களில் வருகிறது, யார் பாவம் செய்துவிட்டு உடனடியாக அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்டு கையேந்துகிறாரோ அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். சில நேரங்களில் பாவம் பண்ணிட்டு பாவ மன்னிப்பு கேட்பதை தள்ளி போட்டு கொண்டே இருப்போம். இப்படி தள்ளி போடுவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். சில நேரங்களில் நம்ம பண்ண பாவம் பெரிய பாவமாகவே நமக்கு தெரியாது. உலகத்தில் எல்லாரும் பண்றாங்க, நம்மளும் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சின்ன பாவமாக சைத்தான் காட்டுவோம். அதனால என்ன செய்வோம், ஒரு பாவத்தை பண்ணிட்டு அதற்காக அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்காமல் தள்ளி போடுவோம். எதையும் சைத்தான் ஏற்படுத்துவான், அல்லாஹ்வுடைய நினைவை ஏற்படுத்த விடாமல் தடுப்பான். பாவ மன்னிப்பு பெரிய பாவம் இல்லைங்கிற சிந்தனை ஏற்படுத்து. இப்படி பல வகைகளில் சைத்தான் நம்மை வெளியெடுப்பதற்காக வருவான். பாவம் செஞ்ச பிறகு ஒன்று செஞ்ச பாவம் இது பாவம் இல்லைன்னு காட்டுவான், அல்லது இது பாவம் தான், இது பெரிய பாரதூரமான பாவம் இல்லை அப்படின்னு காட்டுவான். இல்லை பாவம் செஞ்சு முடிச்சிட்டோம், மன்னிப்பு கேட்கிறோம், அதையே நம்முடைய பழக்கமாக மாறிவிட்டால் இந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்னு காட்டுவான். நாம் பாவம் செய்த பிறகு சைத்தான் பல வழிகளில் நம்மை அணுகுவான். பாவம் பண்றதுக்கு முன்னாடி எப்படி நம்மளை அணுகுவானோ, இந்த பாவத்தை பண்ணுன்னு சொல்லி எப்படி நம்மை தூண்டுவானோ, அதுபோல பாவம் செஞ்சு முடிச்ச பிறகு பல வழிகளில் வருவான். எந்த வழியில சைத்தான் வந்தாலும், நாம் எந்த பாவத்தை செய்திருந்தாலும், ஷிர்க் உட்பட ஒரு மனிதர் முஸ்லீமாக வாழ்ந்து ஷிர்க் வைத்து விட்டார், அல்லாஹ் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு வேறு ஒரு விஷயங்களை கடவுளாக ஏற்றுக்கொண்டு விட்டார். ஷிர்க்குக்கு போன ஆளு மறுபடியும் விளங்குறார், அல்லாஹ் தான் இறைவன் என்பதை விளங்கி அவர் பாவ மன்னிப்பு கேட்டால் அவருக்கு பாவ மன்னிப்பு உண்டு. பெரிய பாவம் அல்லாஹ்வுடைய பார்வையில பெரிய பாவம்னு ஒரு பாவத்தை குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால் ஷிர்க்கை சொல்லுவோம். ஏன்னா அல்லாஹ் அதுக்கு சொன்ன மாதிரியான கடுமையான தண்டனையை வேறு எந்த பாவத்துக்கும் அல்லாஹ் சொல்லவே இல்லை. யார் ஷிர்க் வைக்கிறார்களோ, இணை வைக்கிறார்களோ அவர்கள் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பார்கள். மற்ற எல்லாருமே அதற்கான பாவத்துக்கான தண்டனையை அனுபவிச்சுட்டு மீண்டும் அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அனுப்புவான். வட்டி வாங்கினாங்க, வட்டி வாங்கினதுக்கான தண்டனை என்னவோ அதை கொடுத்து விட்டு அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அனுப்புவான். அதுபோல என்ன உலகத்தில் என்ன பாவம் பண்ணமோ அதற்கான தண்டனை காலம் முடிந்த பிறகு அவர்களை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவான். ஆனால் யார் ஒருவர் இணை வைத்த நிலையில் மரணிக்கிறாரோ அவருடைய பாவத்தை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். அவர் கடைசி வரைக்கும் நிரந்தரமாக நரகத்திலேயே நின்று கொண்டிருப்பார்.
அல்லாஹ்விடத்தில் அத்தனை பெரிய பாவமாக கண்டிக்கப்பட்ட ஷிர்கை ஒரு நபர் செய்தாலும் கூட, ஷிர்கிலிருந்து விளைவிக்கிறேன், அல்லாஹ் தான் இறைவன், இனிமேல் ஷிர்கு பக்கம் போக மாட்டேன்னு உறுதியோடு யார் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கோருகிறாரோ அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். அப்போ பாவம் பண்ணிட்ட உடனே நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும் என்கிற சிந்தனை வர வேண்டும். உடனடியாக அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்போ பாவம் பண்ணால் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும் என்கிற கருத்து நமக்கு இந்த வசனத்தின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால மறுமையில் பல நன்மைகள் இருக்கு. உலகத்திலேயும் ஏராளமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதரை அழிக்கிற, மனிதருக்கு கேடு விளைவிக்கிற தீய பண்புகள், பல பண்புகள் வராமல் தவிர்த்து கொள்ள முடியும். யார் ஒருவர் பாவ மன்னிப்பு கேட்கிறாரோ, அதை பாவ மன்னிப்புன்னு சொல்றதை விட எந்த ஒரு மனிதர் தான் செய்த தவறை உணர்ந்து கொள்கிறாரோ, யார் மன்னிப்பு கேட்கிறாரோ, யார் விட்டு கொடுக்கிறாரோ, நான் பண்ணது தப்பு தான் யார் இடத்துல ஒத்துக்கொள்ளுகிற மனப்பான்மை இருக்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹ் பெரிய சிறப்புகளை ஏற்படுத்துவான். சாதாரணமாக யோசிச்சு பாருங்க, நபிகளார் ஒரு செய்தி சொன்னாங்க, மல்லம் எஸ்குரின்னா செல்லம் எஸ்குர் இல்லா, மனிதர்களுக்கு நன்றி செலுத்தாதவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவனாக ஆக மாட்டான். இந்த கருத்தில் ஒரு செய்தியை சொன்னாங்க. இந்த கருத்தை நல்லா யோசிச்சு பார்த்தா மனிதர்களுக்கு நன்றி செலுத்த விடாமல் தடுக்கிற காரியம் என்ன? ஒரு மனிதர் நமக்கு ஹெல்ப் பண்றாரு, இல்லை ஒரு மனிதருக்கு நம்ம நன்றி கடன் பட்டு இருக்கிறோம், அவருக்கு நம்ம நன்றி சொல்லலாம், சாதாரணமாக சொல்கிற நன்றி. அந்த நன்றியை சொல்ல விடாமல் நம்ம தடுக்கிறது எதுன்னு கேட்டால் மனிதர்களுக்கு இயல்பாக இருக்கிற பொறாமை, மனிதர்களுக்கு இருக்கிற காழ்ப்புணர்ச்சி, நான் தான் பெரிய ஆளுன்னு இருக்கிற பெருமை. இந்த குணங்கள் ஒரு மனிதனிடத்தில் இருந்தால் நம்ம அவர்கிட்ட தேங்க்ஸ் சொன்னோம்னா, இல்லை நம்ம அவருக்கு நன்றி செலுத்தினோம்னா அவர் நம்மளை விட பெரிய ஆள் ஆகிடுவார், நம்ம தானே பெரிய ஆள் அப்படிங்கிற சிந்தனை இருக்க போய்தான் மனிதர்கள் நன்றி செலுத்த மாட்டாங்க. யாருக்கிட்ட இந்த பெருமையின் காரணமாக இந்த குணம் இருக்குமோ அவர் அல்லாஹ்வுக்கும் நன்றி செலுத்த மாட்டார், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ பெருமை ஒரு மனிதனை நன்றி செலுத்த விடாமல் தடுக்கும்ல. உலகத்தில் எப்படி பெருமை நன்றி செலுத்த விடாமல் தடுக்குமோ அதுபோல பெருமை தவறை ஒற்றுக்கொள்ள விடாமல் தடுக்கும். தேங்க்ஸ் சொல்றதை எப்படி ஒரு பெருமை தடுக்குமோ சாரி சொல்றதை தடுக்கும். அப்போ நம்மிடத்துல எந்த மனிதர்களுக்கு நாம் செய்கிற தீங்காக இருந்தாலும், மனிதர்கள் மத்தியில் நாம் செய்த பாவமாக இருந்தாலும், ஒருத்தர் நான் தப்பு தான் பண்ணேன் இருந்தாலும் கேட்க மாட்டேங்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவர்கிட்ட இருக்கிறது என்ன? நான் தப்பு பண்ணல கேட்க மாட்டேன்னா வேற, அவர்கிட்ட இருக்கிற நியாயத்தோடு பேசுறாரு, அவர்கிட்ட நியாயம் இருக்கு, இப்படி சொல்லலாம். நம்முடைய உள்ளமே சொல்லணும் நம்ம மேல தான் தப்பு அப்படின்னு தவறு இருக்குது என்பதை ஒப்புக்கொண்டு பிறகு நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு ஒருவர் சொல்லுவாரையானால் அங்கே பெருமை இருக்கிறது என்று பொருள். அப்போ யார் உள்ளத்துல பெருமை இருக்கிறதோ அவர்கள் மன்னிப்பு கோர மாட்டார்கள். மனிதர்களிடத்தில் யார் மன்னிப்பு கோருவதை தவிர்த்து கொள்ளுகிறாரோ அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. நமக்கு மேல ஒருத்தவங்களை தூக்கி வச்சாதான் மன்னிப்பு கேட்கிற குணமும் நன்றி செலுத்துகிற குணமும் வரும். நன்றி சொல்றதுனால அவர் நம்மளை விட பெரிய ஆள் ஆயிட்டார், ஆகட்டுமே மன்னிச்சிருங்கன்னு சொல்றதை விட அவர் நம்மளை விட பெரிய ஆளாக ஆயிட்டார், ஆகட்டுமே. நமக்கு மேல ஒருத்தவங்க இருக்காங்க, நமக்கு மேல ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு மனிதர் சிறந்திருப்பார் என்று நினைக்கிற போது மன்னிப்பும் அந்த நன்றி செலுத்துகிற குணமும் இயல்பாக வந்துடும். நமக்கு மேல யாரும் இல்லைன்னு நினைச்சா மன்னிப்பு கேட்கவும் வராது, நன்றி செலுத்துவதும் வராது. அதனால இந்த அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு கோருகிற பழக்கத்தை யார் வளர்த்து கொள்கிறாரோ அவருடைய உள்ளத்தில் ஆட்டோமேட்டிக்காக போய் செட் ஆயிடும். அல்லாஹ் இருக்கிறான், நமக்கு மேலே அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் கண்காணிக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு மேலே ஒன்று இருக்குன்னு செட் ஆகிடுச்சுன்னு வைங்க, நாம் யாருக்கு தவறு செய்தாலும் சாரி சொல்லுவோம், யாருக்கு தவறு செய்தாலும் மன்னிப்பு கேட்போம், யார் நமக்கு உதவி செய்தாலும் நன்றி செலுத்துவோம் என்றால் உதவி செய்வதையும் நன்றி செலுத்துவதையும் மன்னிப்பு கோருவதையும் பெருமை தடுத்துவிடும். அப்போ இந்த பெருமை என்கிற குணமே அதிகமாக பாவ மன்னிப்பு கோருகிற நபருக்கு இல்லாமல் போகும். யார் அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்கிறாங்களோ அல்லாஹ் கிட்ட அவர்கள் உள்ளத்துல பெருமை இல்லாமல் போகும். இது உலகத்தில் ஏற்படுகிற ஒரு நன்மை. அப்போ நாம் ஒரு பாவம் செய்துவிட்டால் உடனடியாக அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கோர வேண்டும் என்கிற செய்திகளை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும்போது ஹஜ்ஜுடைய சட்டங்களை பற்றி அல்லாஹ் பேசிக்கொண்டே வருவான். அப்படி பேசும்போது அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கும்போது சொல்லுவான், நீங்கள் அல்லாஹ்வை நினைத்து பாருங்கள். நீங்கள் அல்லாஹ்வை நினைச்சு பாருங்க. ஏன் நினைச்சு பாருங்கன்னா, நீங்கள் வழிகேட்டில் இருந்தபோது
தவறான வழியில் இருந்தபோது அல்லாஹ் உங்களுக்கு இந்த நேர்வழியை வழங்கினான். அதற்காக நீங்கள் அல்லாஹ்வை நினைத்து பாருங்கள். எப்படி பாவம் செய்த பிறகு அல்லாஹ்வுடைய நினைவு ஏற்படணுமோ அது மாதிரி அல்லாஹ் இன்னொரு கேட்டகரி சொல்றான். நீங்கள் தவறான வழியில் இருந்து நேரான வழியில் இப்போ இருக்கிறோம், நேரான வழியில் நீங்கள் இருக்கிறீர்களே, அதனால் நீங்கள் அல்லாஹ்வை நினைத்து பாருங்கள். அப்போ நேர்வழி வழங்கப்பட்ட ஒவ்வொரு நபருக்கும் அதிகமாக அல்லாஹ்வுடைய நினைவு இருக்க வேண்டும். இன்னைக்கு யோசிச்சு பார்த்தா உலகத்தில் பாருங்க எத்தனையோ கோடி மக்கள் இருந்தார்கள். நாம இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு முன்னாடியும் பல நூறு கோடி மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். நாம் கண்களால் பார்த்திராத பல கோடி மக்கள் மரணித்து விட்டார்கள். பல ஆயிரம் கோடி லட்சம் கோடி மக்கள் மரணித்து விட்டார்கள். இப்ப நம்ம வாழுகிற காலத்தில் கூட பல நூறு கோடி மக்கள் உலகத்தில் வாழ்கிறார்கள். நம்முடைய மரணத்திற்கு பிறகு பல கோடி மக்கள் வாழ்வாங்க. அப்ப இத்தனை கோடி மக்கள் இந்த உலகத்தில் வாழ்றாங்க, வாழ போறாங்க. எல்லா மக்களுக்குமே இந்த நேர்வழி கிடைத்து விட்டதா? இஸ்லாமிய மார்க்கம் கிடைத்து விட்டதா? இஸ்லாமிய மார்க்கம் கிடைத்தாலும் அதை எப்படி பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறானோ அந்த வகையில் கிடைத்து விட்டதா அப்படின்னு பார்த்தா ஒட்டுமொத்த உலகத்தில் இருந்து ஒரு 10% தான் கிடைச்சது. 100% இருக்கிறாங்க. 100%ல ஒரு 10% கூட ஒரு 2% 3% மக்களுக்கு தான் அல்லாஹ் எப்படி தன்னை வணங்குமாறு சொன்னானோ அப்படி வணங்கக்கூடியவர்களாக, அல்லாஹ் எப்படி தனக்கு வழிபாடுகள் செய்யுமாறு சொன்னானோ அப்படி வழிபாடு செய்யக்கூடிய நபர்களாக, அல்லாஹ் எப்படி தன்னை புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறானோ அப்படி அல்லாஹ்வை புரிந்திருக்கிற நபராக உலகத்தில் பல கோடி மக்கள் வாழ்ந்தாங்க. 2% மக்களுக்கு தான் இது மாதிரியான நேர்வழி கிடைச்சது. அப்போ மிச்சம் இருக்க 98% மக்களை விட இந்த 2% மக்கள் எவ்வளவு பெரிய அருள் செய்யப்பட்டவர்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் நேர்வழியில் இருக்கிற போது அல்லாஹ் நமக்கு நேர்வழியை கொடுத்தான்னா அந்த நேர்வழியில் இருக்கும் போது அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். அல்லாஹ் நமக்கு நேர்வழியை வழங்கியதற்காக நாம் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு திருமறை குர்ஆன்ல கூட பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான். இந்த அல்லாஹ் வழங்கி இந்த நேர்வழியுடைய சிறப்பு எப்போ வழங்கும்னு கேட்டா பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க, யாமறிந்த மொழிகளில் சிறந்த மொழி தமிழ் மொழி அப்படின்னு ஒரு கவிதை ஒன்று இருக்கு. இந்த கவிதையை ஒரு ஆள் எழுதுறதா இருந்தா குறைஞ்சபட்சம் அவருக்கு உலகத்தில் 100 மொழி இருக்குன்னா 50 மொழி தெரிஞ்சிருக்கணும், 50 மொழி இருக்குன்னா 25 மொழி தெரிஞ்சிருக்கணும், இல்லை உலகத்தில் 1000 மொழி இருக்குன்னா ஒரு 500 மொழி தெரிஞ்சிருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஆளு தான் நான் அறிந்த மொழிகளிலேயே சிறந்த மொழி தமிழ் மொழி இப்படின்னு எழுத முடியும். ஏன்னா அப்பத்தானே எல்லா மொழியும் பார்த்தாருன்னு அர்த்தம். உலகத்தில் இத்தனை மொழி இருக்கு, இத்தனை மொழியில இத்தனை 100 மொழிகளை படிச்சாச்சு, படிச்சதிலேயே சிறந்த மொழி தமிழ் மொழின்னு ஒருத்தவர் சொல்வதா இருந்தா பல மொழிகளை அவர் படிச்சிருக்கணும். அது மாதிரி ஒரு மொழியை படிச்சுட்டு வந்து நான் படித்த மொழியிலேயே சிறந்த மொழி தமிழ் மொழி அப்படின்னு சொன்னால் வழங்காது. அதை மக்கள் கேலியாகத்தான் பார்ப்போம். நீ படித்ததே ஒரே ஒரு லாங்குவேஜ், அது சிறந்ததுன்னா நீ மற்ற குருவை பார்த்தியா, இந்தியை பார்த்தியா, தெலுங்கை பார்த்தியா, கன்னடம் பார்த்தியா, மலையாளம் பார்த்தியா, எத்தனை மொழி அத்தனை மொழிகள்லாம் பார்க்காம ஒரே மொழியை படிச்சுட்டு ஒரே மொழி சிறந்த மொழி ஒரு சொன்னால் ஏற்றுக்கொள்வோமா? நிச்சயமா யாரும் ஏற்றுக்க மாட்டோம் தானே. அது மாதிரியான ஒரு மனநிலை தான் நாம் இயல்பாக இஸ்லாத்தில் பிறந்து விட்டோம். நம்முடைய கைகளில் இல்லாமல் அல்லாஹ்வுடைய அருள் கொடையாக நாம் இஸ்லாத்தில் பிறந்து விட்டோம். இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? இஸ்லாம் தான் சிறந்த மார்க்கம் என்று சொல்லுவோம். இஸ்லாம் சிறந்த மார்க்கம்னு சொன்னால் உலகத்தில் இருக்க மற்ற எத்தனை வழிகள் இருக்கு, இஸ்லாம் ஒரு மார்க்கம். இது மாதிரி ஒரு கொள்கையை பேசுகிற உலகத்தில் எத்தனை 1000 கொள்கை இருக்கு, உலகத்தில் எத்தனை 1000 மதங்கள் இருக்கு. எல்லா மதத்தையும் பார்த்த ஒரு ஆள் சொல்லலாம் இஸ்லாம் சிறந்த மார்க்கம். ஆனால் நம்ம ஏன் பிறக்கும் போது இஸ்லாத்தில் பிறந்துட்டோம், அதனால இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் கடைபிடிக்கிறோம், அதை வைத்து நாம் சொல்லுகிறோம் இஸ்லாம் சிறந்த மார்க்கம். இப்படி பிறப்பின் அடிப்படையில் இஸ்லாத்தில் வளர்ந்த ஆளுகளுக்கு இஸ்லாம் எப்படி சிறந்த மார்க்கம் வழங்காது. சொல்லுவோம் இஸ்லாம் சிறந்த மார்க்கம் சொல்லுவோம், எப்படி சிறந்த மார்க்கம்? உலகத்தில் ஒவ்வொரு நம்முடைய கண்களுக்கு பட்டு இருக்கிற சில கொள்கைகளோடு இஸ்லாமிய மார்க்கத்தை உரசி பாருங்கள். உரசி பார்த்தா அந்த மார்க்கங்களுக்கும் அந்த மதங்களுக்கும் இஸ்லாத்திற்கும் மலைக்கும் அடுவுக்குமான வேறுபாடு இருப்பதை பார்க்க முடியும். உலகத்தில் ஏராளமான கொள்கை இருக்கு, ஏராளமான மதங்கள் இருக்கிறது, ஏராளமான சட்டங்கள் இருக்கிறது. எல்லாத்த பற்றியும் இஸ்லாம் பேசுது. வழிபாட்டை பற்றி மற்ற மதங்கள் எப்படி வழிபாட்டை பற்றி பேசுமோ அதுபோல அல்லாஹ்வும் வழிபாட்டை பற்றி பேசுகிறான். மற்ற சட்டங்கள் எப்படி மற்ற நாடுகள் எப்படி சட்டங்களை ஏற்றுமோ அதுபோல அல்லாஹ்வும் சட்டங்களை ஏற்றி இருக்கிறான். மற்ற கட்சிகள் எப்படி ஒரு கொள்கையை சொல்லுமோ அது மாதிரி அல்லாஹ்வும் ஒரு கொள்கையை சொல்றான். கொள்கைக்கு கொள்கையும் பேசுறான், சட்டத்துக்கு சட்டமும் பேசுகிறான்.
ஒரு வாழ்வியலுக்கு வாழ்வியலும் பேசுகிறான். அப்போ உலகத்தை இது மாதிரி எத்தனை விஷயம் ஒன்று ஒன்றா யோசிச்சு பாருங்க. உதாரணத்திற்கு ஒன்றை சொல்வதாக இருந்தால், இன்றைக்கும் 2025 கூட நம்ம பெரிய அளவுக்கு தொழில்நுட்பத்தில் வளர்ந்துட்டோம் என்கிற காலத்தில் நாம் இருந்தாலும் கூட உலகத்தில் எல்லா மனிதர்களும் ஒரே நிலையில் நடத்தப்படுகிறார்களா அல்லது மனிதர்களாகத்தான் பார்க்கப்படுகிறார்களான்னு கேட்டால் அப்படி இல்லை. எல்லாரும் மனிதர்கள்னு ஒரு பேரளவுக்கு சொல்லப்பட்டாலும் கூட மனிதர்கள் மத்தியிலேயே பல வேறுபாடு. இப்படி பல வகைகளில் மனிதர்கள் ஜாதியின் அடிப்படையில், நிறத்தின் அடிப்படையில், மொழியின் அடிப்படையில் ஏன் மொழி சிறந்தது, ஓமொழி தாழ்ந்தது, அப்படின்னு பல வகைகளில் பிரிந்திருக்கிறோம். பாலினத்தில் கூட ஆண் பெண் அந்த சில பிரிவுகளை இஸ்லாம் சொன்னாலும் கூட பெண்கள் பிறப்பால் தாழ்ந்தவர்கள் மார்க்கம் சொல்லலை. ஆனால் பெண்களை பிறப்பால் தாழ்ந்தவர்கள் என்று சொல்லுகிற ஏராளமான கொள்கைகள் இருந்தது. அந்த கொள்கைகள் வருவதற்கு முன்னாடியே இஸ்லாம் அந்த உரிமைகளை வழங்கிவிட்டது. இன்னும் போனால் கொடுத்துருச்சு. ஒரே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், உடன்கட்டை ஏறுதல் என்கிற ஒரு வழிமுறை நம்முடைய தமிழகத்தில் இருந்துச்சு. இப்படி பல விஷயங்கள் இருந்துச்சு. அதில் ஒன்று உடன்கட்டை ஏறுதல். ஒரு கணவர் மரணித்து விட்டால் அந்த கணவரை அவங்கள வச்சு எரி ஊட்டுவாங்க. கணவருடைய உடல் எரிக்கப்படும். மனைவி என்ன செய்வாங்கன்னா, அந்த மனைவி கணவர் பிரிந்த பிறகு நம்ம இந்த உலகத்தில் இருக்க முடியாதுங்கிறதுக்காக வேண்டி மனைவியும் அந்த நெருப்பு குண்டத்தில் போய் விழுந்து அவங்க மரணிப்பாங்க. இப்படி உடன்கட்டை ஏறுதெல்லாம் இப்படித்தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் உண்மையில் இப்படி கிடையாது. கணவர் வாழ்ந்து மரணிச்சிட்டாரு, டெட் பாடி எரிக்கிறாங்க, மனைவி போய் விழுந்துருவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இது இப்படி நடக்காது. அது எப்படி நடக்கும் என்பதை கேட்டாலே, ஒரே ஒரு இந்த செய்தியை கேட்டாலே இஸ்லாம் பெண்களுக்கு எத்தனை பெரிய சலுகைகளை வழங்கியிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். அந்த சட்டத்தையும் இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கியிருக்கிற சட்டத்தையும் ஒப்பிட்டு பாருங்கள், கம்பேரே பண்ண முடியாது. கணவர் எப்படி நடக்கும் தெரியுமா? கணவர் மரணிச்சிட்டார், கணவர் மரணித்து எரிச்சிருவாங்க, அந்த உடல் எரிக்கப்பட்டு கொண்டு இருக்கும். என்னதான் கணவன் மேல பெரிய பாசம் இருந்தாலும், பெரிய காதல் இருந்தாலும், நெருப்புல கை வச்சா சுடும். இது லாஜிக். மனைவி என்ன பண்ணுவாங்க? கணவன் மேல எல்லாம் பாசம் தான், அதனால நெருப்பு குண்டத்துல எல்லாம் போய் மனைவி விழ மாட்டாங்க. மனைவியாக விழுவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு, மனைவி விழ மாட்டாங்க. அந்த மனைவியுடைய கைகளையும் கால்களையும் கட்டி எரிக்கிற நெருப்பு குண்டத்தில் தூக்கி வீசுவார்கள். உள்ள தூக்கி வீசின உடனே கைகளில் கட்டப்பட்டிருக்கிற கயிறுகளும் கால்களில் உள்ள கயிறுகளும் நெருப்பின் ஜுவாலையால் அறுபட்டு பாதி வெந்தும் வேகாத உடலோடு எரிந்து கொண்டிருக்கிற அந்த பெண்ணின் உடல் அந்த குழியிலிருந்து எந்திரிச்சு வெளியே வரும். சாதாரணமாக எரிக்கும் போது அந்த டெட் பாடி எலும்புலாம் தசைகள் சுருங்குவதால் எந்திரிக்கும் சொல்லுவாங்கல்ல. பாதி எரிந்தும் எரியாமல் அந்த உடல் அப்படி எழுந்து முடியாதுங்கிற நேரத்தில் அந்த குழியை சுற்றி இருக்கிற ஆண்கள் மூங்கில் தடிகளால் அந்த உடலை அடித்து மீண்டும் குழிக்குள்ளே தள்ளுவார்கள். ஆனால் பேர் என்ன? உடன்கட்டை ஏறுதல். இவங்களா போய் கணவன் மேல உள்ள பாசத்தில் ஏறிட்ட மாதிரி சொல்ல போனால் உடன்கட்டை எரிதல்னு வச்சிருக்காங்க. தூக்கி வந்தா எரிஞ்சான். ஆனால் பேர் என்ன? உடன்கட்டை ஏறுதல். அப்போ இது பல 100 ஆண்டு காலமாக பெண்களுக்கு எதிராக கடைபிடிக்கப்பட்டு வந்த ஒரு சட்டம். ஒரு சட்டம் இது. இந்த சட்டம் எல்லாம் வருவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னால் இஸ்லாம் சொல்லிவிட்டது, பெண்களுக்கு அவர்களுக்கான மனக்கொடைகளை கொடுத்து விடுங்கள். திருமணம் ஒரு ஒப்பந்தத்தை போல பெண்களுக்கு அவங்களுடைய சொத்துரிமையை கொடுத்துருங்க. அவங்கள நீங்க அடிக்காதீங்கன்னு ரசூலுல்லாஹ் கடைசி வரையில் பேசிவிட்டு போனார்கள். உயிரோடு இருக்கும்போது கூட உங்க மனைவி உங்க கட்டுப்பாட்டில் இருக்காங்கிறதுக்காக வேண்டி உங்களுடைய மனைவி மேல் அதிகாரம் செலுத்தாதீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போனாங்க. எப்போ இந்த சட்டம் எத்தனை 100 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்தது? இந்த சட்டத்தையும் இந்த நேர்வழியையும் உலகில் கடைபிடிக்கப்படுகிற இன்ன பிற விஷயங்களையும் எடுத்து பாருங்கள். அப்ப அதை ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? ஒப்பிட்டு பார்த்தா விளங்கும் இது எத்தனை பெரிய நேர்வழி, இது எவ்வளவு பெரிய சிறப்பு, எவ்வளவு அழகான மார்க்கம். இந்த அழகான மார்க்கத்தை வழங்கியதன் காரணமாக நாம் அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். சட்டத்திட்டங்களை எடுத்து பாருங்கள். இது ஒரு விஷயத்தை எப்படி மதிக்கணும், வாழ்வியலை பற்றி பேசின செய்தி. ஒரு சட்டமாக இஸ்லாம் எப்படி சிறந்து நிற்குதுன்னு பார்த்தா, சில ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னையில் அப்பார்ட்மெண்ட்டில் பக்கத்து வீட்டில் குடியிருக்காங்க. இந்த வீட்டில் ஒரு 6 வயது 8 வயது குழந்தை இருக்கிறது, பெண் குழந்தை. பக்கத்து வீட்டில் ஒரு பையன் அவனோட அங்கிள்னு சொல்லி விளையாண்டுக்கிட்டு இருக்கிற வயசு அந்த பெண் குழந்தைக்கு. அந்த பெண் குழந்தைய வீட்டில் விட்டுட்டு
பெற்றோருங்க வெளியே போயிட்டு கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க, பெண் குழந்தையே காணும். முழுக்க தேடுறாங்க, ஊர் முழுக்க, அப்பார்ட்மெண்ட் முழுக்க தேடுறாங்க. பக்கத்து வீட்டில் இருந்தார் ஒரு அங்கிள், அவரையும் சேர்த்து தேடுறாங்க. அவனும் கூட்டிக்கிட்டு அவனும் ஊர் முழுக்க தேடுகிறான், எங்கேயும் கிடைக்கல. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, போலீஸ் விசாரிக்கிறாங்க, குழந்தை எங்கேயும் கிடைச்சதாக தகவல் வரலை. அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க சிசிடிவி கேமரா முழுக்க பார்க்குறாங்க. இரவு 10 மணி வாக்கில் அந்த இளைஞன் ஒரு பெரிய பேக்கோட அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே போகிற காட்சி ஒன்று தென்படுது. அவரை பிடிச்சி விசாரிக்கிறாங்க. இறுதியில் போலீஸ் முடிவுக்கு வந்துட்டாங்க, இவன் தான் அந்த குழந்தையை கடத்தி இருக்கிறான். முடிவுக்கு வந்துட்டு என்னென்னு விசாரிக்கும் போது ஒரு இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க, அதே போன்ற அந்த சிறுமிகளுடைய உடல் எரிக்கப்பட்டு. அப்புறமா சில விசாரணை மூலமாக தெரிய வருது, அந்த குழந்தையை கடத்தி வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு என்னென்ன செய்யணுமோ செஞ்சு கடைசியில் கொண்டு எரிச்சு சாம்பலாக்கி விட்டான். இந்த சட்டம், இந்த நிகழ்வு கோர்ட்டுக்கு வருது. விசாரணை நீதிமன்றத்தில் தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. ஹைகோர்ட், உயர் நீதிமன்றத்தில் தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. இதே சட்டம், இதே கேஸு உச்ச நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. சுப்ரீம் கோர்ட்டில் சொல்றாங்க, இவர்தான் அந்த பெண்ணை கொலை செய்தார் என்பதற்கான போதிய ஆதாரங்கள் இல்லாத காரணத்தால் அவருக்கு தண்டனையை குறைக்கிறோம்னு கூட சொல்லல. போதிய ஆதாரங்கள் இல்லாத காரணத்தால் அவரை விடுதலை செய்கிறோம். அந்த சிகாமணி இன்னும் வெளியே தான் இருக்காரு. அப்ப யோசிச்சு பாருங்க, இது மாதிரியான ஒரு பெண்களுக்கு எதிராக ஒரு குற்றம் இழைக்கப்பட்டால் மார்க்கம் சொல்லுகிற சட்டம் என்ன? இன்றைக்கு உலகத்தில் அந்த சட்டத்தை வைத்து நம்மால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு தீர்ப்பை பெற்றுவிட முடியுமா? பாதிக்கப்பட்டார்னா அவர் பாதிக்கப்பட்டவர் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில். இதுதான் நியாயம்னா உலகத்தில் எல்லாரும் நியாயம்னு சொல்லுவோம். நியாயத்துக்கான அடிப்படை அளவுகோல் என்னன்னு கேட்டா, யார் பாதிக்கப்படுகிறாரோ அவர் திருப்திப்படணும். பாதிக்கப்படாதவர் திருப்திப்படுகிற எந்த விஷயமும் நியாயமாகவே கருதப்படாது. பாதிக்கப்பட்ட நபருக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு உலகத்தில் எந்த நாட்டு சட்டத்தை எடுத்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய சட்டங்கள் கடைபிடிக்கப்படாத நாடுகளை தவிர இது போன்ற கடுமையான விஷயங்களை பாதிக்கப்படுகிறவர், ஏன்னா பாதிக்கப்படுறவங்க எல்லா மதத்திலையும் இருப்பாங்க, நம்மளும் பாதிக்கப்படுவோம். நம்ம எந்த விஷயத்தை கடைபிடிக்கும் போது நமக்கு தீர்வு கிடைக்கும், நமக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை கடைபிடிக்கும் போது, அப்போ இந்த நேர்வழிக்காக அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். அதுபோல உலகத்தில் எத்தனையோ கொள்கைகள் பேசப்படுகிறது. அந்த கொள்கைகளை எல்லாம் எடுத்து பாருங்கள். பல கொள்கைகள் சொல்லுவாங்கல்ல, திராவிடம்னு ஒரு கொள்கை உண்டு. திராவிடர்கள் என்ன பேசுவாங்க? முன்னாடி திராவிடம் என்பது ஒரு நிலப்பரப்பாக கருதப்பட்டது. ஆந்திரா, கேரளா, கர்நாடகா அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு நிலப்பரப்பை, தமிழ்நாடெல்லாம் சேர்த்து நிலப்பரப்பை திராவிடம் அப்படின்னு குறிப்பிட்டாங்க. அங்கே வாழக்கூடிய மக்கள் திராவிடர்கள் என்று அறியப்பட்டார்கள். அதன் பிறகு அந்த நிலப்பரப்பெல்லாம் பிரிஞ்சு எல்லைகள் போல பிரிக்கப்பட்டு மொழி வாரியாக பிரிக்கப்பட்ட பிறகு திராவிடம் என்பது கொள்கையாக இன்றைக்கு அறியப்பட்டிருக்கிறது. சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி, இதுதான் திராவிடத்தினுடைய கொள்கை. இந்த திராவிட கொள்கையை ஒருவர் கடைபிடிக்கிறார். அவருக்கு தன்னுடைய வாழ்க்கையில் அவர் சந்திக்கிற எல்லா பிரச்சனைக்குமான தீர்வை அந்த கொள்கையில் பெற்றுக்கொள்ள முடியுமா? சமத்துவத்தை கடைபிடிப்பாரு, சகோதரத்துவத்தை கடைபிடிப்பாரு, சமூக நீதியை கடைபிடிப்பாரு. இப்போ அவருடைய மகளுக்கு திருமணம் பண்ணணும். இந்த மூணத்தை வச்சு எப்படி திருமணம் பண்ணுவார்? எவ்வளவு நகை போடணும், எங்க திருமணம் பண்ணணும், மாப்பிள்ளை எப்படி இருக்கணும், இதற்கெல்லாம் அந்த கொள்கை எப்படி வழி காட்டும்? அதுபோல ஒருத்தர் குடிபோதையில மூழ்கி கிடக்கிறார். குடிபோதையில் இருக்கிற ஆள் அந்த குடிபோதையிலிருந்து வெளியே வரணும். அந்த குடிக்கு அடிமையாக இருப்பதிலிருந்து வெளியே வரணும். அவர்கிட்ட போய் சமத்துவம் பேசினா, சகோதரத்துவம் பேசினா, சமூக நீதி பேசினா, குடிக்கிறதுக்கு தப்புன்னு வெளியே வருவாரா? கம்யூனிசம் இருக்கிறது, அந்த கொள்கை எடுத்து பாருங்க. எல்லாமே உழைப்பாளிகளுக்கு தான், முதலாளிகள் எல்லாம் கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரி காட்டப்படுகிற கொள்கை. அந்த கொள்கையை ஒருத்தர் கடைபிடிச்சா அவருடைய ஏழையாக இருக்கிறார், அவர் பணக்காரன் ஆகணும். இல்லை பணக்காரனா இருக்கிறார், பணக்காரன் ஆக முடியாதுங்கிறது வேற. கம்யூனிஸ்ட் இருந்தால் தன்னுடைய பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்ள நினைக்கிற நபர் எப்படி பெருக்கிக் கொள்வார்? இப்படி எந்த ஒரு கொள்கை எடுத்துக்கொண்டாலும், உலகத்தில் பேசப்படுகிற எந்த கொள்கை எடுத்துக்கொண்டாலுமே மனிதனுடைய வாழ்க்கையில் அவர் சந்திக்கிற சில விஷயங்களுக்கு தீர்வு கொடுக்கும், சில விஷயங்களுக்கு தீர்வு கொடுக்கும். ஆனால் அவன் சந்திக்கிற பல விஷயங்களை எடுத்து பார்த்தா தீர்வு இல்லாமல் இருக்கும். இஸ்லாம் அல்லாத மற்ற கொள்கைகளை யார் கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் சார்ந்திருக்கிற, அவர்கள் பின்பற்றுகிற கொள்கைகளில் சில விஷயங்களில் அவர்களால் தீர்வை பெற்றுக்கொள்ள முடியும்.
ஆனால் இது யார் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா விஷயத்துக்கும் தீர்வு. குழந்தை பிறந்ததிலிருந்து வளர்ந்து பருவ வயதை அடைந்து திருமணம் செய்து நடைகள் தளர்ந்து கண் பார்வை குறைந்து கால்கள் கூணாகி மரணிக்கிற வரைக்கும், அது வரைக்கும் அவர் என்னவெல்லாம் பிரச்சனை சந்திப்பாரோ, குடிபோதை கடுமையான அதுக்கும் தீர்வு சொல்லுமா இருக்கும். மகளுக்கு திருமணம் பண்ணணுமா அதுக்கும் தீர்வு சொல்லும். மகனுக்கு திருமணம் பண்ணணுமா அதுக்கும் தீர்வு சொல்லும். பொருளாதாரத்தில் பிரச்சனையா அதுக்கும் தீர்வு சொல்லும். குடும்ப சிக்கலா அதுக்கும் தீர்வு சொல்லும். உலகத்தில் எந்த பிரச்சனைக்குமே ஒரு மனிதன் சந்திக்கிற ஒரு பிரச்சனையை எடுத்து இந்த பிரச்சனைக்கு இஸ்லாத்தில் தீர்வு இல்லைன்னு எந்த பிரச்சனையும் சொல்ல முடியாது. ஆனால் இதே அளவு போல உலகத்தில் கடைபிடிக்கப்படுகிற மற்ற ஏனைய கொள்கைகளுக்கு வைத்து பாருங்கள், எந்த கொள்கையும் இப்படி கிடையாது. ஆனால் நாம் பின்பற்றுகிற இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கு எந்த பிரச்சனையை வச்சாலும் ரிசல்ட் உண்டு. அதனால் அல்லாஹ் சொல்றான், உலகத்தில் இத்தனை ஆயிரம் கொள்கைகள் இருக்கு, இத்தனை மக்கள் வேறு வேறு விஷயங்களை கடைபிடிக்கிறார்கள், வேறு வேறு கடவுள்களை வணங்குகிறார்கள், வேறு மார்க்கத்தில் இருக்கிறார்கள், அவர்களைப் போல நீங்களும் இருந்தீர்கள். ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு இந்த நேர்வழியை வழங்கியிருக்கிறான், அதன் காரணமாக நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள் என்று நான் முதல்ல பார்த்த இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். ரசூலுல்லாஹ் காலத்தில் சஹாபாக்களுக்கு சொல்றான் அல்லாஹ். சஹாபாக்கள் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? குடிபோதையில் அடிமையாக இருந்தாங்க, வஞ்சம் வைத்து கொலை செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாங்க, பெண்களை ஒரு உயிராக கூட மதிக்காதவர்களாக இருந்தாங்க, மிக பெரும் கொடுமைக்காரர்களாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எல்லாம் ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுக்கு வந்து அவர்களுக்குள்ள ஒரு பெரிய இணக்கம் ஏற்படுது. அந்த இணக்கம் ஏற்பட்ட பிறகு அல்லாஹ் அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், வா தகசிமு பி ஹப்லில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ்வுடைய கயிற்றை நீங்கள் பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள், வலா தஃபர்ரகு, அதிலே நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு ஒரு கயிற்றை வழங்கி இருக்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு அருளை வழங்கி இருக்கிறான். அந்த அருள்ல நீங்கள் கெட்டியா இருந்துட்டாங்க, என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். வதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இன் குன்தும் ஆதாக, நீங்கள் பகைவர்களாக இருந்த நேரத்தில் அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளை நீங்கள் எண்ணி பாருங்கள். ஃபஅஸ்பஹ்தும் பி நிஅமத்திஹி இஹ்வானா, அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில் இணைப்பை ஏற்படுத்தினான். அந்த இணைப்பின் காரணமாக நீங்கள் உடன் பிறந்த சகோதரர்களாக ஆகிவிட்டீர்கள். உங்களுக்குள்ள சண்டை போட்டீங்க, உங்களுக்குள்ள பிளவுகளுக்குள்ள இருந்தீங்க, உங்களுக்குள்ள ஹவுஸ் கசரஜின்னு பிரிஞ்சிருந்தீங்க, உங்களுக்குள்ள உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பேசுனீங்க, அல்லாஹ்வை வழிபடுகிற விஷயங்களிலும் கூட எனக்கு வேற கிரேடு உனக்கு வேற கிரேடு இருந்தீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் இந்த இஸ்லாம் என்கிற கயிற்றை போடுகிறான், அதை நீங்கள் பலமாக பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதன் காரணமாக அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை ஏற்படுத்தினான். பகைவர்களாக இருந்த நீங்கள் உடன் பிறந்த சகோதரர்களாகவே மாறிவிட்டீர்கள். இதுக்கு முன்னாடியே அவங்களோட நிலை பற்றி எல்லாம் சொல்றான். இதற்கு முன்னால் நீங்கள் நரகத்தின் விளிம்பிலே இருந்தீர்கள். நரகத்துக்கு போறதுக்கான எல்லா அம்சமும் பொருந்தி போகிற நபராக நீங்கள் இருந்தீர்கள். அப்படி இருந்த உங்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து, அல்லாஹ் ஒரு மார்க்கத்தை கொடுத்து, அல்லாஹ் இணைப்பை ஏற்படுத்தி, அல்லாஹ் சகோதரராக்கி, இப்படிப்பட்ட அருளை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கிறானே, அல்லாஹ் வழங்கி இந்த நேர்வழிக்காக நினைவு கூறுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளை நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் பேசுறான். அப்போ இந்த செய்திகள் எல்லாமும் நமக்கு உணர்த்துகிற பாடம் என்னன்னு கேட்டா, நாம் நேர்வழியில் இருக்கிறோம். அந்த நேர்வழி உலகத்தில் பல மக்களுக்கு கிடைக்கல. பல மக்கள்லாம் மக்களில் சிறந்தவர்களாக நம் சிலரை வச்சிருக்கோமே, அவர்களை சார்ந்தவர்களுக்கும் கிடைக்கல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை எடுத்து பாருங்க, அவர் அல்லாஹ்வுடைய சகோதரராக தோழராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தூதர். ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கு தலைவர் அவருக்கு இப்ராஹிம் அலைஹி சொல்லலாம். அல்லாஹ் அப்படித்தான் சொல்றான். அப்படிப்பட்ட உயர்ந்த கிரேடில் இருக்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தந்தை இஸ்லாத்துக்குள்ள வரல. அவங்க தந்தை சொல்றாங்க, இப்ராஹிம் இது போல நீ இரண்டாவாதம் பேசினால் உன்னை கல்லால் எறிந்து கொள்ளுவேன். இப்ராஹிம் நபியுடைய தந்தை சொல்றாங்க. இப்ராஹிம் நபி சலாம் சொல்லிட்டு வந்துடுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு மார்க்கத்தை சொன்னா, இஸ்லாத்தை எடுத்து வச்சா தந்தையை கொன்னுடுவேன்னு சொல்ற அளவுக்கு அந்த தந்தையினுடைய மனநிலை இருந்துச்சு. அப்போ இப்ராஹிம் நபி தன்னுடைய தந்தைக்கு எவ்வளவு பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்க, எவ்வளவு தாவா பண்ணியிருப்பாங்க, எத்தனை முறை அல்லாஹ் பத்தி கேள்வி கேட்டிருப்பாங்க. அதுபோல ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். நபிகளாருடைய வாழ்க்கை, நபிகளாருடைய சிறிய தந்தை அபூ தாலிப் அவர்கள்
மரணப்படுக்கையில் இருக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் போய் கேட்குறாங்க, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் அல்லாஹ்வுக்காக உங்களிடத்துல பாவ மன்னிப்பு கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. கடைசி நிமிடம் வரைக்கும் அவங்க இஸ்லாத்திற்குள் வராமல் மரணித்தார்கள். ஆனால் இஸ்லாம் வளர்றதுக்கு என்னவெல்லாம் வேணுமோ எல்லாம் நின்றாங்க. ரசூலுல்லாஹ் உறுதுணையாக நின்றாங்க. ரசூலுல்லாஹ் மேலே யாரும் கை வைக்க முடியாதுன்னு அரணாக நின்றாங்க. அப்படி நின்ற அபூ தாலிப் அவர்கள், அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் எத்தனை பேர் எடுத்து வச்சிருப்பாங்க மார்க்கத்தை. அவங்க ஹயாத்தாக இருக்கும்போது, ஆரோக்கியமாக இருக்கும்போது, நடைமுறையாக இருக்கும்போது எத்தனை முறை ரசூலுல்லாஹ் ஏற்றுக்க எத்தனை முறை கெஞ்சி இருப்பார்கள். அவங்க இஸ்லாத்துக்குள்ள வரல. லூத் நபியுடைய மனைவி அவங்க வரல. நபிகளாருக்கு கேடு விளைவித்த ஒரு யூதன் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மேல அவதூறு பரப்பிய முக்கிய குற்றவாளி, அவன் யூதனாக மரணிச்சிட்டான். அவனுக்கு ரசூலுல்லாஹ் எவ்வளவு முறை தாவா செஞ்சிருப்பாங்க. அவன் மரணித்த பிறகும் கூட ரசூலுல்லாஹ் அவனுக்காக பிரார்த்தனை செஞ்சு அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கும் போது அல்லாஹ் நபியை கண்டிக்கிறான். மா கானலின் நபி வல்லதீன ஆமனு ஐயஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிகீன், முஷ்ரிகீன்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவது இந்த தூதருக்கு தகாது. யாருக்கு? தன்னுடைய சிறிய தந்தைக்கு பல முறை பிரச்சாரம் பண்ணாங்க, அவங்க வரல. அது மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தந்தைக்கு பல முறை பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்க, அவங்க வரல. நூஹ் நபி அவங்களுடைய வரலாற்றை எடுத்து பாருங்க. அவங்க சமுதாயத்தை அல்லாஹ் அழிக்க போவதாக கட்டளை இடுகிறான். எல்லா விலங்குகளையும் ஒரு ஜோடி எடுத்து கப்பலில் ஏற்றுங்க என்ற கட்டளை வந்து விட்டது. வானத்திலிருந்து மழை கொட்டி கொண்டு இருக்கிறது. ஊர் முழுக்க வெள்ளமாகிற சூழலில் இருக்கும்போது அப்ப இப்ராஹிம் நபி சொல்றாங்க, என்னுடைய மகனை காப்பாற்றணுமே. மகனை அந்த நேரத்திலையும் போய் கூப்பிடுறாங்க. நூஹ் நபியுடைய மகன் சொல்றாரு, நான் பெரிய மலை மீது ஏறிக்கொண்டால் என்னை எந்த வெள்ளமும் தாக்காது அப்படின்னு நூஹ் நபியுடைய மகன் சொல்றாங்க. அப்பயும் அவருடைய மகன் வெள்ளத்துல மூழ்குகிற காட்சி பார்த்த உடனே நூஹ் நபி அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செய்யறாங்க, யா அல்லாஹ் என்னுடைய மகனையாவது, எனக்கு பிறந்த மகனையாவது காப்பாற்று அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் நூஹ் நபி அறிவிக்கிறான், யா நூஹ் இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், அவர்களுடைய மகனே கிடையாது. அப்ப எத்தனை முறை பிரச்சாரம் பண்ணி மார்க்கத்தை சொல்லி கடைசியில ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? அவர் மரணிக்கிறதுக்கு முன்னாடி கடைசி ஒரு கேட்போமே கேட்கும்போது அல்லாஹ் சொல்றான், அவர் உங்க மகனே கிடையாது. அப்போ இப்ராஹிம் நபி அவர்களுடைய தந்தைக்கு செய்த பிரச்சாரத்தை விட, நபிகளார் அவர்களுடைய சிறிய தந்தைக்கு செய்த பிரச்சாரத்தை விட, நூஹ் நபி அவருடைய மகனுக்கு செய்த பிரச்சாரத்தை விட, லூத் நபி அவருடைய மனைவிக்கு செய்த பிரச்சாரத்தை விட அந்த அளவுக்கு பிரச்சாரம் செய்யப்படாமலே நமக்கு அந்த இஸ்லாம் கிடைத்து விட்டது. நம்ம கிட்ட யாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கணும்னு சொல்லி பல மணி நேரம் பிரச்சாரம் பண்ணி அப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமா? அப்படி ஏற்றுக்கொண்ட நபர்களும் உண்டு. ஆனா அவங்களுக்கு தெரியும், அவங்க ஒரு மதத்தில் இருந்த ஒரு கொள்கையை கடைபிடிச்சு இதுக்குள்ள வரும்போது எவ்வளவு சிறப்புன்னு அவர்களால் விளங்கிக் கொள்ள முடியும். நமக்கு மிக இயல்பாக பல நூறு தடவை ஒரு ஆள் நம்ம கிட்ட பேசி நம்மளை கொண்டு வரல, பல நூறு நபர் பிரச்சாரம் பண்ணி கொண்டு வரல. பிறக்கும்போது அல்லாஹ் நம்மளை ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் பிறக்க செய்து அந்த குடும்பத்தின் வழிமுறையை கடைபிடிக்க செய்து முஸ்லீமாக வாழ செய்து விட்டார். மற்றவர்களுக்கு உலகத்தில் சிறந்த நபர்கள் என்று சொல்லப்படுகிற நபர்களுடைய குடும்பத்தினருக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான் என்றால் அல்லாஹ் வழங்கிய இந்த நேர்வழிக்காக அவனை அதிகமாக நினைவு கூற இந்த ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயம் கடமைப்பட்டிருக்கிறது. அப்போ இது இரண்டாவது செய்தி. முதலாவது செய்தி, பாவம் செய்த பிறகு அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். இரண்டாவதாக அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற நேர்வழிக்காக நாம் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மூன்றாவது ஒன்று சொல்லும்போது, மன அமைதி இல்லாமல் இருந்தால் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும் என்கிற செய்தியும் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லாஹ் கூட திருமறை குர்ஆன்ல சொல்லும்போது, வல்லதீன ஆமனு தத்மைன்ன குலூபுஹும், அல்லாஹ்வுடைய நினைவால் தான் உள்ளங்கள் அமைதி உறுகின்றன. இப்போ உள்ளங்கள் அமைதி இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய நினைவு இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய நினைவு இல்லாமல் இருந்தால் உள்ளங்கள் அமைதி இல்லாமல் போகும். அப்போ உள்ளத்தில் அமைதி என்ன செய்யறது? அல்லாஹ்வை நினைச்சு பாருங்க. இப்போ உள்ளத்தில் அமைதி வேண்டும் என்றால் அல்லாஹ்வை நினைக்குமாறு இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். இது சார்பாகவும் ஏராளமான செய்தி நமக்கு குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு செய்தி, ஹிஜ்ரத் பண்ணி ரசூலுல்லாஹ் போனாங்க. நபிகளார் ஹிஜ்ரத் பண்ணி போகிறதுக்கு முன்னாடி பல சஹாபாக்களும் ஹிஜ்ரத் பண்ணி அவர்களுடைய ஊரை விட்டு போயிட்டாங்க. அபிசீனியாவுக்கு ஒரு கூட்டம் போயிட்டாங்க,
போயிட்டாங்க. மதினாவுக்கு ஒரு கூட்டம் வந்துட்டாங்க. ரசூலுல்லாவுக்கு இன்னும் அந்த கட்டளை வரலை, ஹிஜ்ரத் பண்ணுங்கன்னு சொல்லி. நபிகளாரை கொள்வதற்காக மக்கா காஃபிர்கள் எல்லாம் முடிவெடுத்து விட்டார்கள். அபூஜஹல் தான் கடவுளாக வணங்குகிற சிலைக்கு முன்னால் சத்தியம் செய்கிறான், இன்றையோடு இந்த முகமதை முடித்து விட வேண்டும். அதை பார்த்துட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அழுகிறாங்க. ரசூலுல்லாஹ் கிட்ட செய்தியை சொல்றாங்க. அத்தோடு அல்லாஹ் வஹியை அனுப்பி வைக்கிறான், நீங்க ஹிஜ்ரத் பண்ணி போங்கன்னு செய்தி வந்த உடனே நபிகளார் நேராக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டுக்கு போனாங்க. அவர்களுடைய வீட்டுக்கு போய் சொல்றாங்க, அல்லாஹ் ஹிஜ்ரத் செய்யுமாறு கட்டளையை கொடுத்துட்டான், நம்ம ஹிஜ்ரத் பண்ணி பெயர வேண்டியதான் அப்படின்னு சொன்ன உடனே அபூபக்கர் அவர்களும் நபிகளாரும் கிளம்புறாங்க. அந்த ஒரு பயணம் ஒரே அடியாக ஒரே மூச்சில் டிராவல் பண்ணி மதீனாவுக்கு போகலை. வழக்கமாக ஒரு ரூட் இருந்தால் அந்த ரூட்டு வழியாக போகாமல் சுற்றி போனாங்க. ஏன்னா இந்த ரூட்டு வழியாக போனால் கிட்ட, அதை மக்கா காஃபிரும் கெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அதனால் ரசூலுல்லாஹ் நம்ம இந்த வழியாக போனால் பிடிச்சிருவாங்க, அதனால் அவங்க கெஸ்ட் பண்ண முடியாத மாதிரி சுற்றி போவோம் அப்படின்னு சுற்றி போகிறாங்க. போகிற வழியில் பல இடங்களில் தங்குகிறார்கள். அதிலே ஒரு இடம் சவுர் குகை. சவுர் குகையில் தங்கி இருக்கிறாங்க. அந்த குன்றுக்குள்ளே இருக்கிற நேரத்தில் மக்கா காஃபிர்களுக்கு ஒரு அறிவிப்பு வருகிறது, முகம்மதை உயிரோடு அல்லது பிணமாக கொண்டு வரக்கூடியவருக்கு பல ஆயிரம் பொற்காசுகள் வழங்கப்படும், பல ஒட்டகங்கள் வழங்கப்படும். மக்கா காஃபியராக இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் நபிகளாரை கொள்வதற்காக ஊர் முழுக்க தேடுகிறார்கள். அப்படி ஒரு கூட்டம் சவுர் குகைக்கு வருது. ரசூலுல்லாவும் அபூபக்கர் அவர்களும் சவுர் குகையில தங்கியிருக்காங்க. அப்படி ஒரு கூட்டம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மக்கா காஃபிர்களிடம் பிடிபட்டு விடாமல் இருக்க சவுர் குகையில் தங்கியிருக்காங்க. அந்த நேரத்தில் எதிரிகளுடைய காஃபிர்களுடைய படை சவுர் குகைக்கு வந்துடுறாங்க. அந்த மலை மேலே குகை இருக்கிறது. அந்த காஃபிர்கள் இருக்கிற நிலையிலிருந்து கீழே குனிஞ்சு பார்த்தாங்கன்னா அதற்குள்ளாக 2 பேர் இருக்கிறது தெரிஞ்சிடும். அப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு நிலையில தான் இருக்காங்க. அப்போ அவர்களுடைய கால்கள் தெரியுது. இந்த குகைக்குள்ளே இருந்து பார்க்கும்போது நபிகளாருக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் எதிரிகளுடைய கால்கள் தெரியுது. அதை பார்த்து அபூபக்கர் கூட சொல்கிறாங்க, யாரும் சொல்ல நம்ம பிடிபட்டுருவோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனையும் பேச்சு வருகிற நேரத்தில் அப்போது நபிகளார் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறாங்க, லா தஹ்சன் இன்னல்லாஹு மஅனா, கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு அலைஹி என்று அந்த தூதர் சொல்லும்போது அவருடைய உள்ளத்தில் அமைதியை ஏற்படுத்தினோம். அந்த நெருக்கடி யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல ஒருத்தர் இருக்கிறாங்க, நம்மளை கொள்றதுக்கான ஆள் வந்துட்டாங்க, வீட்டு கதவை திறந்து வந்துட்டாங்க, நம்ம ரூமுக்குள்ள இருக்கிறோம், ஒரு தாப்பா தான் நம்மளை காப்பாற்றிருக்குன்னா அந்த மனநிலையில் இருக்கக்கூடியவருக்கு எத்தனை பெரிய பதட்டம் இருக்கும், எவ்வளோ பெரிய பயம் இருக்கும். நம்ம சாதாரணமாக நமக்கு எந்த ஆபத்துமே இல்லை, ரோட்டில் போகும்போது ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்த்துட்டோம், அந்த ஆக்சிடெண்ட் நமக்கு எவ்வளோ படபடப்பை ஏற்படுத்தும், எவ்வளோ அச்சத்தை நமக்கு ஏற்படுத்தும். ஆக்சிடெண்ட் நடந்தது வேற யாருக்கோ, ஆனால் அதிலிருந்து 2 நாளைக்கு நம்ம வண்டியை அது வரைக்கும் என்ன வேகத்தில் ஓட்டணுமோ அதில் இன்னும் கொஞ்சம் கம்மியாக ஓட்டுவோம். ஏன்னா வேறு மனிதர்களுக்கு நடக்கும் போது நமக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும். பாதிக்கப்படுகிற நிலையிலிருந்து யோசித்து பார்த்தா நம்முடைய மனநிலை யோசிச்சே பார்க்க முடியாது. அந்த நிலையில் இருக்கிற வரும்போது வருகிற பதட்டமும் கவலையும் மரணிச்சுவோங்கிற பயமும் ஒரு மனிதனை பைத்தியமாக்குற மாதிரியான நிலை. அந்த மாதிரி கடுமையான உளப்போராட்டத்தில் இருக்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், அப்படி நல்லா சொல்றான். அந்த 2 பேர் இருந்தாங்க. அந்த வசனத்தை அல்லாஹ் அப்படியே சொல்லிக்கிட்டே வரும்போது அல்லாஹ் சொல்றான், நீங்கள் இந்த தூதருக்கு உதவாமல் இருந்தாலும் கூட அல்லாஹ் இந்த தூதருக்கு உதவி இருக்கிறான். ஏன் தெரியுமா? அந்த இருவரில் ஒருவராக மக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்டு சவுர் குகையில் தங்கியிருந்த நேரத்தில் லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா என்று சொன்னாரே, அதன் காரணமாக. அடுத்து அல்லாஹ் சொல்றான், அவர்கள் பார்க்காத படைகளின் மூலம் அவருக்கு நாம் உதவி இருக்கிறோம். எதிரிகளுடைய வார்த்தையை, நயவஞ்சகர்களுடைய காஃபிர்களுடைய வார்த்தையை தாழ்ந்ததாக நாம் மாற்றி இருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொன்ன அந்த வாசகத்தை சொல்லி அதை சொன்னதன் காரணமாக அவர்களுடைய உள்ளத்தில் நாம் அமைதியை ஏற்படுத்தினோம். அப்போ ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பதட்டமான சூழல் இருந்தாலும், எவ்வளவு கையெடுபடுகிற சூழல் இருந்தாலும், நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாத நிலையை அடைந்தாலும், எந்த ஒரு மனிதர் அந்த நேரத்தில் அல்லாஹ்வை நினைவு கூறுவாரோ அவருக்கு அல்லாஹ் நிச்சயமாக உள்ளத்தில் அமைதி ஏற்படுத்துவான். நமக்கு பல நேரங்களில் அமைதியின்மைக்கு
அது பல கோணங்கள்ல இருக்கும். அமைதியின்மைன்னா நம்ம உள்ள ஒன்று பதட்டமாக இருக்கும், பயமாக இருக்கும், கோபமாக இருக்கும், கவலை, இது எல்லாமே அமைதியின்மை. ஒரு நபர் மேலே ஒரு கோபம் சேர்த்து, கவலையை சேர்த்து, வருத்தம் சேர்த்து, பதட்டத்தில் இருந்து எல்லா உணர்வுகளும், எந்த ஒரு நிலை மனிதனை ஃப்ரீயாக சிந்திக்க விடாது, எந்த ஒரு சிந்தனை மனிதனை இயல்பாக இருக்க விடாது. அப்படி ஒருத்தர் இருந்தாருன்னா அமைதி இல்லாமல் ஒரு காரணம் இருக்கும். அதுதான் நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே சந்திக்கலாம். நல்லா தான் இருக்கும், படுத்த உடனே தூக்கம் வராமல் இருக்கும், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை கவனத்தோட செய்ய முடியாமல் இருக்கும். நம்ம மகிழ்ச்சியாக இருந்தாலும் கூட ஏதோ ஒரு விஷயம் நம்ம மீண்டும் மீண்டும் உறுத்தி கொண்டே இருக்கும். வெளியே பார்க்கும்போது சிரிப்போம், பேசுவோம், ஆனால் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு படபடன்னு இருக்கிற நிலை ஏற்படும். இப்படி ஒரு மனிதர் அவரால் இயல்பாக இருக்க முடியாத நிலை அமைதியின்மை. அந்த அமைதியின்மைக்கு தீர்வு அல்லாஹ்வுடைய நினைவு. அதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்லாஹ்வுடைய நினைவால் உள்ளங்கள் அமைதி இருக்கின்றன. அப்போ உங்களுடைய உள்ளத்தில் அமைதி இல்லை என்பதை நாம் உணர்ந்தால் உடனடியாக அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். இப்படி அல்லாஹ் நினைவு கூறுவதற்கு அல்லாஹ் என்னவெல்லாம் சூழ்நிலை சொல்லி காட்டுறான் என்கிற செய்திகளை நாம் பார்த்தோம். அதனுடைய வரிசையில் இன்றைக்கு நாம் 3 செய்திகளை பார்க்க இருக்கிறோம். பாவம் செய்த பிறகு அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும், அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிற இந்த நேர்வழிக்காக அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும், உள்ளத்தில் அமைதி இல்லாத சூழலை அடைந்தால் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். இது இல்லாமல் எப்படி அல்லாஹ்வை நினைவு கூறணும் அப்படின்னு கூட அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறான். ரசூலுல்லாஹ் நடைமுறைப்படுத்தி காமிச்சாங்க. இதுவரைக்கும் பார்த்தது எப்போ நினைவு கூறணுங்கிறது, எப்படி நினைவு கூறணுங்கிற விஷயங்களையும் அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கான். எனவே அதை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்துவானாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.